இந்தாப்பா மதுரைக்காரர்களா, மதுரை மாநகராட்சியோட 3 அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறீங்களா? ஊராஞ்சொத்து யார் கேட்பான்னு ஆத்துல குளத்துல கண்ட இடத்துல குப்பையை கொட்டுறவங்களுக்கு 1 லட்சம் வரைக்கும் ஃபைன் போட போறாங்களாம். பெரும்பாலும் வீட்டு குப்பைகளை விட கடைகள் நிறுவனங்கள்ல தான் அதிகப்படியா குப்பைகளை கொட்டுறாங்கன்னு சொல்றாங்க. சோ மாத்திக்கோங்க, நம்ம ஊரு நம்ம தான் சுத்தமா வச்சுக்கணும். தெருக்கல்ல குப்பை தொட்டியை விட்டுட்டு கீழே கொட்டி வைக்கிறீங்க. இதுக்கு காரணம் போதுமான தொட்டிகள் இல்லாதது. சோ அதையும் மாநகராட்சி கவனிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. ரோடாயா இது? தண்டக்கான்னு வண்டி ஓடுறதுக்கு காரணம் இந்த குண்டும் குழியுமான ரோடு தான். சில இடங்கள்ல ரோடு போட்டதுக்கு அப்புறமா கூட பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்துக்காக திரும்பவும் குழிய தோன்றாங்க. இதனால செலவும் சரி வேலையும் சரி 2 ஆகுது. இந்த பணிகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரோடு போடலாம் மாநகராட்சி முடிவு பண்ணிருக்காங்க. பட் அது வரைக்கும் மக்கள் சிரமப்படுவாங்களேன்னு பேட்ச் ஒர்க் வாகனத்தை தொடங்கி இந்த குண்டும் குழியுமான ரோட சரி பண்ண போறாங்களாம். நெக்ஸ்ட், பஸ்ஸா இது ஓட்ட உடசலா இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம்ல, அதுக்காக மதுரைக்கு கிட்டத்தட்ட 270 பஸ்கள் வாங்க போறாங்களாம். இதுல ஆல்ரெடி 34 பஸ் வந்துருச்சாம். எப்படியோ நல்லது நடந்தா சரிதான். எனிவே இந்த 3 அப்டேட்ஸ் பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் கண்ட இடத்துல குப்பையை கொட்டிட்டு இருக்காங்கல்ல, ரோடு இப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, பஸ் இப்படி இருக்கேன்னு புலம்புவாங்கல்ல, எப்படிப்பட்ட உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு வெயிட் பண்ணுமாமே நல்லது நடக்கும்னு சொல்லுங்க. அண்ட் தெருவிளக்கு சம்பந்தப்பட்ட புகார்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி சரி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க ராசா.